ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான டேஸ்டியான சென்னாங்கண்ணி கருவாட்டில் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துங்க. கடாய் சூடானோடனே நான் குடமிளகாய் எடுத்திருக்கேன். 12 குடமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துங்க. கருவேப்பிலை 3 கொத்து சேர்த்து முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். எண்ணெய் ஊற்றக்கூடாது, தண்ணி படாமல் முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஒரு பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா செவந்து முறுமுறுன்னு வரணும். கருகரிக்கக்கூடாது, முறுமுறுன்னு இருக்கணும். சென்னாங்கண்ணி சுத்தமாக கழுவி, கல் இல்லாமல் கழுவி உணர வச்சு அதை எடுத்து வச்சுருக்கேன், காய வச்சு. அதையும் சேர்த்து நல்லா முறுமுறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கை விடாமல் வறுத்து எடுத்துங்க. கை விட்டிங்கன்னா அடி பிடிக்கும். நல்லா முறுமுறுன்னு வருது பாருங்கள், செவந்து. கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் சேர்த்து முறுமுறுன்னு வறுத்துக்கணும். லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் உளுந்து ஒரு 25 கிராம், கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உளுந்து 25 கிராம் சேர்த்துக்கணும். இப்போ கடலைப்பருப்பை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாம். உளுந்து, வெள்ளை உளுந்து இருக்குல்ல, 25 கிராம் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து வறுத்துக்குங்க. ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா முறுமுறுன்னு ஆகணும். மிளகு இருந்தால் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். முழு மிளகு இல்லாதனால நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகு இருந்தாலும் இதோட சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பொடியாக. உப்பு தேவையான அளவு சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இட்லி பொடி, சென்னாங்கண்ணி இட்லி பொடி. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சொன்னேன்னா முன்னாடி மிளகுத்தூள் சேர்க்கணும், அதனால் சேர்த்துக்கிறேன். சூப்பராக இந்த மாதிரி இட்லிக்கு சொட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.